இரண்டாவதாக, பிள்ளைகளுக்கு விவிலியம் செல்ல வேண்டும் என்பதற்காக கோடை காலத்திலே, கோடை விடுமுறையின் போது மே மாதத்திலே நாம் விபிஎஸ், அதாவது கோடை விவிலிய விடுமுறை பள்ளி நடத்தி 10 நாட்களுக்கு பிள்ளைகளை எல்லாம் ஒன்றிணைத்து எல்லா பங்குகளிலும் ஏறக்கூடிய தமிழகம் முழுவதுமே இந்த விவிலிய பணியானது நடைபெறுகின்றது. ஒவ்வொரு ஆண்டும் ஒரு சிறப்பு தீமை எடுத்து சிறப்பு கருத்திலே அந்த கருத்துக்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகின்றன. பிள்ளைகள் விவிலியத்தை வாசிக்கும் ஆர்வம் தூண்டி எழுப்பப்படுகின்றது சிறு வயதில் இருந்தே. இன்னும் மேலும் அவர்கள் இந்த பணிக்காக செப்டம்பர் மாதத்தை ஒதுக்கி வைத்து செப்டம்பர் மாதம் முழுவதும் விவிலிய மாதமாக கொண்டாட ஏற்பாடு செய்கிறார்கள். தோழன் பத்திரிகையிலே அதற்கான குறிப்புகள் ஒவ்வொரு ஆண்டும் முன்கூட்டியே வெளியிடப்படுகின்றன. ஆகவே இந்த செப்டம்பர் மாதம் விவிலிய மாதமாகவும், அதில் இறுதி வாரம் சிறப்பாக விவிலிய வாரமாகவும், இன்னும் ஒரு ஞாயிறு விவிலிய ஞாயிறாகவும் நாம் கொண்டாடி வருகின்றோம். காரணம் என்ன? இந்த விவிலியம் என்பது மாணாக்கர்களை மட்டும் சென்றடைந்தால் பத்தாது, பங்கு மக்கள் அனைவரையும் சென்றடைய வேண்டும் என்பதற்காக அந்த ஒரு மாதம் திண்டிவன முயற்சிகளை செய்து இந்த விவிலியம் என்பது எல்லாரிடமும் சென்றடைய வேண்டும். நாடகங்கள் வழியாக, கலை நிகழ்ச்சிகள் வழியாக, நடனங்கள் வழியாக, வில்லுப்பாட்டு வழியாக என்று பல வகையிலும் இந்த விவிலியத்தை மக்கள் அறிந்து கொள்ள இந்த நடுநிலையம் ஆவண செய்து கிறிஸ்துவை அறிந்து கொள்ள உதவி செய்கின்றது. ஏனென்றால் விவிலியத்தை அறியாதவன் கிறிஸ்துவையே அறியாதவன் என்றார் புனித எரோனிமஸ். எனவே இத்தகைய சூழ்நிலையிலே இந்த நடுநிலைய விவிலிய பணியை மிகச் சிறப்பாக ஆற்றி வந்தது. அது மாத்திரமல்ல, இங்கிருந்து பூந்தமல்லியிலே புனித பவுல் விவிலிய நிறுவனத்தை நடத்தினார்கள். 2008 வரை அது நடைபெற்றது. அங்கு ஏறக்குறைய 10 மாதங்கள் தங்கி முழு விவிலியத்தை படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு பொது நிலையினருக்கு கொடுக்கப்பட்டது. ஆகிய அதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு இந்த விவிலிய பணியானது சிறப்பாக நடைபெறுவதற்கு பல்வேறு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டன. இன்றும், அன்று முதல் இன்றும் அஞ்சல் வழி கல்வி வழியாகவும் விவிலிய பணியானது தொடங்கப்படுகிறது. இது விவிலியத்தை பொறுத்தவரை. மறைக்கல்வி பணியிலே நாம் என்ன செய்திருக்கிறோம்? இந்த நடுநிலையத்தின் சார்பாக இறைவன் கொடுத்த அருளால் நிறைவேறிய காரியங்கள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, முதலிலே மறைக்கல்வி நூல்கள் பள்ளிக்கூடத்திலே படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழில் அவர் வளர்க நூல் வரிசையானது வெளியிடப்பட்டது ஒவ்வொன்றாக. அதன் பிறகு அந்த நூல்களை மற்ற மாநிலங்களும் கேட்டுக்கொண்டதால் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்து கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு அவர்கள் விரும்பியதால் அவர்கள் மொழியிலே மொழிபெயர்த்து கொள்ளவும், அவர்கள் நாட்டிலே அந்த மொழிபெயர்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளவும் நாம் அனுமதி கொடுத்தோம். ஆகவே பிற மாநிலங்களிலும் நம்முடைய மறைக்கல்வி நூல்கள் பரவுவதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருந்தது என்று நாம் பார்க்கின்றோம். ஆகவே இவ்வாறு விவிலிய பணியானது, மறைக்கல்வி பணியானது பல இடங்களிலும் பல மாநிலங்களுக்கும் பயன்படக்கூடிய வகையிலே அமைந்தது. இந்த மறைக்கல்வி வழியாக ஒளிப்பேழைகள் வெளியிடப்பட்டன, குறுந்தகடுகள் வெளியிடப்பட்டன. ஏனென்றால் அருள் சார்ந்த மறைக்கல்வி வழங்க வேண்டும் என்பதற்காக அவையெல்லாம் கொடுக்கப்பட்டன என்று நாம் பார்க்கின்றோம். மூன்றாவதாக திருவழிபாட்டு பணிக்குழு என்று சொல்கின்ற போது